வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ இரு பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் இரு பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய நன்மையை செய்யும். அப்படி பார்த்தா சனி, செவ்வாய் இவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் நன்மையை செய்வார்கள். இதை எப்படி சொல்லலாம்னா, அது நட்பு ஸ்தானம்னு வேறு. சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு வசனம், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு. அது மாதிரி அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கான்ட்ரவர்ஷிஸ் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள். அதே மாதிரி வீட்டில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம். இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வாங்க. பிதுராஜித சொத்துக்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வரத்துக்கான நேரம் ரொம்ப பிரமாதமாக கூடி வருது. உங்களுக்கு சகல விதத்துலேயும் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய காலம். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சூரியனோடு இருக்கிறார். கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா, நீ எதுவும் பண்ண வேணாயா, சும்மா இரு, அது இதுபடி நடக்கும்மா. அதுபடியே நான் சும்மா இருந்தால் நடக்கும், இந்த வாட்டி நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் நீங்கள். சுக்கிரன் எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா என்ன, ஒரு ஃபேமஸ் இது சொல்லுவாங்க, ஹாப்பி கோ லக்கி கேம்பாங்க. எதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருங்க. ஒன்றும் நீங்கள் பாதர் பண்ண வேணாம். எதோ பாதர் பண்ணிங்கன்னா தான் குழப்பமே. எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் பி எ ஸ்பெக்டேட்டர். அப்போ என்ன நடக்குது? 12ல் சுக்கிரன், சூரியன். ஓகே, உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். நிறைய செலவு பண்ண தோணும். அப்போ எவ்வளோ உங்களால் அஃபோர்டபுள் தேவைன்னா பண்ணுங்கள். சில நேரத்தில் தேவையில்லாதெல்லாம் நம்ம செலவு பண்ணோம். ஏன்னா அது 12ஆம் இடம் விரயஸ்தானம், அந்த மாதிரியான ஒரு தன்மையை அது சொல்கிறது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. கையில் இருப்பு போனால் கூட பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. மற்றபடி இந்த முதல் 2 வாரமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக யோகமான நேரமாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போ செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்க 12 குறைவன் 12ல் இருக்கிறதுல தப்பில்லை. அதே நேரத்தில் ஒரு 3 நாட்கள் பொறுத்து சூரியன், சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதுலேருந்து வெளியில் போய் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனம், ஃபினான்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழி ஏற்படும். ரொம்ப நம்ம ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாலும் எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த செகண்ட் 15 டேஸில் என்ன ஆகும், எல்லாமே பாசிட்டிவாக நகர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உற்சாகம், வேகம் எல்லாமே ஏற்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இனிதே நிறைவேறும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். 2 பெஸ்ட்டு சுபர் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் உங்கள்கிட்ட பேசினாலே மற்றவங்க ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்ததுப்பா, இவரை பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஒரு தெம்பு வந்துடுச்சு, மனுஷன்லாம் இவன் மனுஷன் ஆமாங்க. நீங்கள் ஏன்னா அந்த வாக்கினில் இனிமைன்னு சொல்லுவோம். அந்த கிட்டத்தட்ட சுகரே வர அளவுக்கு இனிமே இருக்கும் உங்கள் வாக்கில். ஏன்னா 2 பெஸ்ட்டு சுபர்கள் உட்காந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில்
இந்த இந்த இதெல்லாம் ஹெச்ஆரில் இருக்கவங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களோட அப்பியரன்ஸு, இவங்க போய் ஒரு இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணாலே போகிறோம், அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ஆல் த நெகோசியேஷன்ஸ் வில் பி இன் யுவர் ஃபேவர். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது மாறும். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. 15 தேதிக்கு மேல் எப்படி இருக்கிறது? ரொம்ப நன்றாக இருக்கிறது. நெட் ரிசல்ட் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இப்படி தான் சொல்ல முடியும். இதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு அது இதெல்லாம் வருது பசங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கா எப்படி வந்தது? டேய், நான் ஒரு 75 மார்க் எதிர்பார்த்தேன்னா 90 எப்படா போட்டான், தப்பாக கால்குலேட் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது பாசிட்டிவ் சைடில் சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸு, ரொம்ப சந்தோஷம், எடுத்த காரியங்கள்லாம் மகிழ்ச்சி, வெற்றி. இந்த நேரத்தில் சரி, ஐ வாண்ட் டு ரைட் எ லவ் லெட்டர், உனக்கு ஆசைப்பட்டேன் இந்த பொண்ணு மேலே நான் எழுதுகிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படிடா இவ்வளோ நல்லா எழுதுறீங்கன்னு எல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ நல்ல விஷயங்கள், திறமைகள் உங்களிடம் பளிச்சிடக்கூடிய அற்புதமான காலம், வெற்றியை நிறைத்து தரக்கூடிய காலம், ரொம்ப நல்ல மாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகள் பெருகி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தை இந்த மே மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.